வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கிளீனிங் டிப்ஸ் தாங்க. அதாவது நம்ம மிக்ஸி எப்படி சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணுறான்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு ரெண்டு பொருள் இருந்தாலே போதுங்க, சூப்பராக நம்ம பழைய மிக்ஸியை புதுசு மாதிரி ஆக்கிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸில் உங்கள் வீடு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம அரஸ்ட்டு ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது, நல்லா உங்களுக்கு தெரியுதா? எல்லா பக்கமும் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இது நான் ஒரு மாதம் 1.5 மாதம் ஆச்சுங்க க்ளீன் பண்ணாமல். நம்ம அப்புறம் க்ளீன் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் அப்படியே வெட்டி வச்சுருந்தேன். இப்போ தெரியுதா அந்த உள்ளெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நான் சுற்றியும் நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? எப்போவுமே மிக்ஸியை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லைன்னா 2 வாரத்தில் ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிக்கணுங்க, இல்லைன்னா எவ்வளோ மோசமாகிடும். பாருங்கள் உள்ளெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு தான். எந்த கலராக இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் வந்து பேஸ்ட் தாங்க எடுக்கிறேன். இது ப்ளூ கலராக இருக்குது அப்படின்லாம் பார்க்காதீங்க, எந்த கலராக இருந்தாலுமே நமக்கு நல்லாவே வேலை செய்யுதுங்க. இதுக்கு நான் வந்து ஒரு கப் நான் வந்து வினிகரும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சின்ன கப், அந்த மூடியில் ஒரு கப் நான் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு இது நல்லா கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது எலக்ட்ரானிக் திங்ஸ்லாம் ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணிலாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும் போது ஒன்று ஷாக் அடிக்கும், இல்லை நமக்கு வேலை செய்யாமல் போயிடும். இது மாதிரி ஏதாவது லிக்விட் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இதை கூட க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தை நம்ம தொடச்சி எடுத்துடணும். இதையும் நம்ம அப்படியே விடக்கூடாது. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கமும் நான் வந்து ப்ரஷ்ஷில் நல்லா தேய்ச்சி விட்றேன் பாருங்கள். இது நமக்கு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடுங்க. ரொம்ப நம்ம கையெல்லாம் வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தேய்க்கணுன்றது கூட அவசியம் இல்லைங்க. லைட்டாக நம்ம இதெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம தொடச்சாலே சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடியில் எவ்வளோ அழுக்கு இருக்க தெரியுதா அவங்களுக்கு? சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுங்க. இது மிக்ஸி ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணிக்கலாம். கிரைண்டர்லாம் வந்து நமக்கு மாவெல்லாம் வந்து மேலே அடித்து ரொம்ப அழுக்காக இருக்கும், அதை கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணலாம், எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாங்க இந்த சொல்யூஷனை வச்சு. நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து மிக்ஸி க்ளீன் பண்ணுற வண்டி காட்டுறேன். இதை வச்சு நீங்கள் டைல்ஸ்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்யூஷன் அதிகமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் நல்லா அது ஊறட்டும். ஊறினதும் நம்ம இந்த ப்ரஷ்லேயே நல்லா அதை தேய்க்கலாங்க. நான் வந்து வீடியோ எதுவும் எடிட் பண்ணாமலே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அதை தேய்க்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா அதை தேய்ச்சிக்கோங்க. 2 பொருள் தாங்க, அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, அப்புறம் வினிகர். நம்ம வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் கூட சார் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு தெரியுதோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்குள்ளே நம்ம சூப்பராக நம்ம மிக்ஸியை புது மிக்ஸி மாதிரி ஆக்கிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் போன வீடியோவில் வந்து ஃப்ரிட்ஜ், அதாவது ஓல்டு ஃப்ரிட்ஜ் இருந்தால் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலான்றதும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கிறோம். நல்லா தேய்ச்சாச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு காட்டன் துணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா காட்டன் துணியில் ஈரமாக நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிடணுங்க. நல்லா புழிஞ்சிட்டு நம்ம துடைக்கணும். ரொம்ப ஈரமாக துடைச்சிடாதீங்க. அந்த துணியை வந்து ஈரம் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம துடைக்க போகிறோம். இப்போ உள்ளெல்லாம் பாருங்கள் அழுக்கு இருக்கு இல்லையா, அதுலேயும் நான் வந்து ப்ரஷ்ஷில் போட்டு
நான் இதெல்லாம் துடைச்சிக்கிறேன். இப்போ இந்த காட்டன் துணி சொன்னேன் இல்லையா, அதான் ஈரத்தில் அப்படியே துடைச்சி நம்ம எடுத்துடலாங்க. இப்போவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு போயிருக்கு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே நம்ம நல்லா துடைச்சி எடுத்துடலாம். ஒரு ஈரமான காட்டன் துணியும் ஈரம் எதுவும் இல்லாத ஒரு துணியை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இதை துடைச்சிட்டு டக்கு நம்ம துடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஈர துணியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் எங்கெங்கெல்லாம் நமக்கு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுமோ எல்லா பக்கமும் நம்ம அந்த ஈர துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் கீழே அப்படியே சாய்ச்சாலும் கீழே விழுந்துருங்க பாருங்கள். நல்லா அதை துடைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எங்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுமோ எல்லா இடமும் நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சோண்டு நமக்கு அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் டேரெக்டாகவே கொஞ்சமாக நான் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் இருக்கோ எடுத்துகிட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் எல்லா பக்கமும். இன்னும் நமக்கு பளிச்சிட்டு இருக்கும். இது ரொம்ப அழுக்காக இருந்ததில் நான் யூஸ் பண்ணேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க சொல்யூஷனே நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது உங்களோட மிக்சியோட கண்டிஷனை பொறுத்து தான். மிக்சியோ கிரைண்டரோ எதுனாலுமே நம்ம இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மாதத்தில் ஒரு நாளோ 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சோன்னா நமக்கு சூப்பர் க்ளீனாக இருக்குங்க. திருப்பியும் அதே ஈர துணியில் நம்ம துடைச்சிக்கலாம் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு துடைக்கும் போது கொஞ்சம் மாதிரி நுரை வருது பாருங்கள். ஏன்னா நம்ம ப்ரஷ் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் அதனால் வருது. அது இன்னுமே நமக்கு நல்லா பளிச்சிட்டு ஆகும். நல்லா அதை துடைச்சிக்கோங்க, எல்லா பக்கமும் துடைச்சிக்கோங்க. அந்த ஒயர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை கூட நம்ம நல்லா அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், அந்த ஒயரில் கூட நமக்கு அழுக்கு இருக்கும், பிசு பிசுன்னு எல்லாமே நமக்கு சூப்பராக வந்துடுங்க. உங்களுக்கு இப்போவே தெரியுதா நல்லா பலன்னு ஆயிருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஈரம் எதுவும் இல்லாத துணியை நம்ம துடைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது மிக்ஸி கொண்டே இல்லைங்க, நம்ம ஸ்டவ் கூட சூப்பராக க்ளீன் ஆகும். ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர் எல்லாத்துக்குமே நம்ம இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக க்ளீன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி பலன்னு தெரியுது பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸிக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் என்னென்ன சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்குன்றதும் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. யூடியூப்பும் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.